வணக்கம். வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு உணவு தாங்க பார்க்க போறோம். அதாவது களி தான், அதாவது வெந்தய களிங்க. முதல்ல எல்லாம் வெயிலுக்கு காலையிலேயே பழைய சோறு கரைச்சி குடிப்போம். அதாவது கம்மங்கூழ் இருந்தா ராகி கூழ் அந்த மாதிரி எல்லாம் குடிச்சு நம்ம உடல் சூட்டை தணிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வெளியில எல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போறவங்க, வெயில்ல சுத்துறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் வெந்தய களி காலையில் நேரமே எடுத்துட்டோம்னா நம்ம உடல் சூடு தனியுங்க. அதுவும் இல்லாம நம்ம உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். வெயில் எத்தனை தூரம் போனோம்னாலும் வெயில் நம்மளை ஒரு எஃபெக்ட் பண்ணாதுங்க. அந்த மாதிரி இதுக்கு நம்ம அடிக்கடி குழந்தைகளாகட்டும் பெரியவங்க ஆகட்டு நம்ம வெந்தயக்களி அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். அது காலையில் நேரம் சேர்த்துக்கணும், இன்னுமே நல்லதுங்க. அதாவது நம்ம என்னதான் வெளியில போறோம், கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குட்டுன்னு ஜூஸ், அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி குடிக்கிறோம். குடிச்சா அப்போதைக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்களேன், ஐயோ வெயில் மறுபடியும் சூடா இருக்குது, அப்படி தாங்க முடியல அப்படிம்போம். இந்த மாதிரி களியெல்லாம் எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக் உடல்ல வெப்பநிலையே கம்மியாயிருங்க. அப்ப நம்ம வெளியில போனோம்னா அந்த நம்மளுக்கு சூடு தெரியாது. இன்னைக்கு அந்த வெந்தயக்களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியான முறையில பார்க்கலாங்க. நீங்க பாருங்க, வெந்தயக்களி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்திருக்கிறேன், என்னென்ன அளவுன்னு சொல்றேங்க. அதாவது பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கிறேன். கருப்பு உளுந்து 1/4 டம்ளர் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி வெந்தயம் 1/4 டம்ளர் கொஞ்சம் குறைவா எடுத்திருக்கிறேங்க. 3 நல்லா கழிஞ்சு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். அதை பாருங்க, ஊறிட்டு இருக்குது, நல்லா ஊறிடுச்சு. வெந்தயம், அரிசி, உளுந்து 3மே ஊறிடுச்சுங்க. அப்புறம் இதுக்கு வெல்லம் தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. அதாவது நான் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கிறேன். நீங்க நாட்டு சக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. அதாவது இப்படி நல்லா ஊற வச்சு செஞ்சோம்னா நல்லா நைஸா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதுவும் இல்லாம குவான்டிட்டி ரொம்ப வரும். ஏன்னா ஊறி அரைக்கிறோங்கல்ல, அதனால கொஞ்சம் அளவு அதிகமாகும். இப்போ வெல்லம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதாவது டஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, கொஞ்சமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறேன். இப்போ வெல்லத்தை போட்டேன். இது நல்லா சிம்லேயே வச்சிடலாங்க, கரையட்டும். அதுக்குள்ள நான் இதை மிக்சியில தண்ணி சேர்த்து நல்லா நைஸா தண்ணி ஆட்ட அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இது கொதிச்சுட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதாவது உங்க வீட்டுல கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து வேணா போட்டுக்கலாம். சப்போஸ் வெள்ளை உளுந்து வேண்டாட்டி நீங்க அரிசியும் வெந்தயம் கூட சேர்த்துக்கிங்க. ஆனால் கருப்பு உளுந்து போட்டாலும் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அந்த கசப்பே தெரியாது, நல்லா களியாட்டாவே இருக்குங்க. அதாவது உளுந்தங்களி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஆட்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அதாவது கொஞ்சம் லைட்டா பருவருன்னு இருந்தாலும் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க, வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, வெல்லம் மாறிட்டுக்கிட்டுன்னு எடுத்து பக்கத்துல வச்சுட்டோம். மறுபடியும் நல்லா அடிக்கணமான பாத்திரத்தை வச்சுக்கலாங்க கிண்டறக்கு. நான் சின்ன குக்கர் வச்சுட்டேன். நீங்க அடிக்கணமான வடக்கல் இருந்தாலும் வச்சுக்கோங்க, இல்லை குக்கர் இருந்தாலும் குக்கர் வச்சுக்கோங்க. இதுல ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி வெதுன்னு சூடானுன்னு நாம அரைச்சதை ஊற்றி கிண்டிக்கலாங்க. அதாவது மெதுவா கிளறிட்டே இருந்தோம்னா கெட்டி ஆயிரும். வெந்த உடனே தான் நம்ம வெள்ளைப்பாவு ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க, தண்ணி சூடாயிடுச்சு. நாம இதை அரைச்சதை மெதுவா இப்படியே ஊத்தி நல்லா கிளறிட்டே இருக்கலாம். அடுப்பை கம்மியா வச்சுக்குங்க. ரொம்ப அடுப்பு அதிகமா வச்சுட்டோமா கட்டி விழுகும். சிம்லேயே வச்சுட்டு இப்படி கிளறிட்டே இருந்தோம்னா மெதுவா கட்டி விழுகாம கெட்டி ஆயிரும். இது ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப என்னவோ கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். அதுவும் இல்லாம வெந்தயம் கசக்கும் அப்படின்னு எல்லாம் நினைக்கவே வேண்டாங்க. இது நல்லா இருக்கும். சாதாரண உளுந்தங்களி அரிசி சேர்த்து பண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே கிண்டிட்டு இருக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. பாருங்க, கெட்டி ஆயிருச்சு. அதாவது கூழ் பதத்துக்கு வந்திருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கிண்டிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டி ஆயிரும். மாவும் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வெல்லத்தை ஊத்திக்கலாங்க. இது கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். நல்லா இப்படி கிண்டவே நல்ல வாசம் வருதுங்க.
அதாவது உளுந்து அரிசி லைட்டாக வெந்தய வாசம். இப்போ பாருங்க நல்லா பொங்கி வருது. அடுப்பை கம்மியாக வச்சுட்டு இப்படியே இன்னும் 2-3 நிமிஷம் இப்படியே கிண்டிட்டு இருக்கலாம், கெட்டியாயிரும். அதாவது நீங்கள் காலையில் செய்கிறனா நைட்டே இந்த 3ஐயுமே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு மிக்சியில் 2 ஓட்டு ஓட்டி இப்படியே காய்ச்சினீங்கன்னா சீக்கிரமாக கெட்டி ஆயிருங்க. காலையிலேயே நல்லா உடம்பு குளிர்ச்சியாக சாப்பிட்டு போயிட்டோம்னா அன்னைக்கு சாயந்தரம் ஃபுல்லுமே கொஞ்சம் நம்ம உடம்பு சூடு இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இன்னும் 2 நிமிஷம் விட்டோம்னா இன்னும் கெட்டி ஆயிரும். ஆற இன்னும் கெட்டி ஆயிரும். இப்ப பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க நல்லா கல்லாட்டம் ஆயிடுச்சு. அதாவது கூல் டவுன் கொஞ்சம் தண்ணியாட்டா இருக்கும், இது அதை விட கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை ஊத்திடலாம். இதுல வெள்ளமே நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. கொதிச்சு குப்பை ஏதாவது இருந்ததுனாலுமே இப்படி வடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை இங்க இருந்தாலும் கூட நீங்க போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா கருப்பு டீ கூட போட்டுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் விட்டோம்னா கொதிச்சு கெட்டி ஆயிருங்க. அப்புறம் இறக்கி வச்சோம்னா ஆற நல்லா கெட்டி ஆயிரும். கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் பார்க்கலாம். வெயிலுக்கு நம்ம வாரமான இந்த வெந்தயம் உளுந்தும் சேர்ந்து களி செஞ்சு, அதாவது உங்களால வாரத்துல முடியலனாலும் சனி ஞாயிறுல கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. இது எல்லாத்துக்குமே தேவையான ஒண்ணுங்க. இன்னைக்கு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடணும். அதாவது பெண் குழந்தைகளுக்கு அதிகமா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. உடல் சூடு எல்லாமே குறையும், நார்ச்சத்து இருக்குதுங்க. அதே மாதிரி சுகர்காரன் நிறைய பேர் வெந்தயம் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோம். ஜீரணமாகறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய சத்து இருக்கு. கருப்பு உளுந்துல எல்லாமே சத்து இருக்கு. அதுவும் இல்லாம வெல்லம் போடுறேங்க. இது வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. இதோட நீங்க வந்து நல்லெண்ணெய் ஊத்தியும் கூட சேர்த்து சாப்பிடலாம். வேணுனாலும் கூட தேங்காய் துருவியும் கூட போட்டு சாப்பிடலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது நாங்கள் வீட்லயே சுத்தமான முறைப்படி பலகாரங்கள்லாம் செஞ்சு தர்றோங்க. கார வகைகள் செஞ்சு தர்றோம், பொடி வகைகள் எல்லாமே செய்யறோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் வந்து 9952809354. பேர் வந்து மனோன்மணி, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர்.